இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது எருக்கலை கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம். இல்லாட்டி மடகு கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி நான் வந்து இன்றைக்கி என் பசங்களுக்கு எருக்கலை கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம இடியப்ப மாவு ரெடி பண்ணோம்ல பச்சரிசியில், அந்த மாவு வச்சு தான் நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 3/4 கிளாஸ் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். அதே அளவு தான் மாவும் எடுத்திருக்கேன். அதனால 3/4 கிளாஸ் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம மாவு எடுத்து வச்சோம் பாருங்கள், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது எதுக்காக பண்ணுறதுன்னா, கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக பண்ணுறது. இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 10 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான பூரணம் இருக்கு இல்லையா, அதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது வரையும் இது வந்து அப்படியே மூடியே வச்சுருப்போம். இப்போ பூரணம் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதை கழுவி நல்லா எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். எவ்வளோ வேணுமோ அந்த வெல்லம் எடுத்துட்டு கழுவி வச்சுருந்த பாசிப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். 1/4 மூடி தேங்காய் துருவி இருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் எவ்வளோ மாவு எடுத்திருக்கீங்களோ அந்த அதுக்கு தகுந்தபடி பூரணம் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி பத்தாது. நமக்கு வந்து பூரணம் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம மாவு மூடி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, திரும்பி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு, தண்ணி பத்தலைன்னா என்ன பண்ணணும்னா, லைட்டாக பச்சை தண்ணியே தொளிச்சிக்கலாம். லைட்டாக பச்சை தண்ணி இருக்கு இல்லையா, அதை தொளிச்சிட்டு ஊற்றிடக்கூடாது. ஊற்றினீங்கன்னா ரொம்ப தண்ணியாயிரும். அதனால லைட்டாக தொளிச்சிக்கிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். நம்ம மிக்ஸ் பண்ணையிலே தெரியும், அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாருங்கள், நான் ஒரு கிண்ணத்தில் நல்லா உருட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அது மாதிரி உருட்டி வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இலை இருக்குல்ல, இலை இல்லைன்னா நீங்கள் இட்லி சட்டியில் அவிச்சு எடுத்துருங்க. நான் இலை இருக்கனால அதில் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன். தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல மாவு, அதில் கொஞ்சமாக ஒரு உருண்டையாக எடுத்திருக்கேன். நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு, இது பாருங்கள், அந்த ரொட்டி மாதிரி தட்டணும். தட்டிட்டு அந்த பூரணத்தை அதில் வைக்கிறோம். வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். நம்ம அந்த இலையோடு சேர்த்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா நெய் தடவி இருக்கனால ஒட்டாது. அதோட மாவும் நல்லா சாஃப்டாக இருக்கு இல்லையா, அதனால் ஒன்றும் பண்ணாது. அதனால் நான் பாருங்கள், இட்லி சட்டியில் இன்றைக்கி வைக்கல. இந்த பாத்திரம் இருக்கேன்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு இதே பாத்திரத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த தட்டில் வச்சு வேக வச்சுருக்கேன். அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இட்லி பாத்திரம்னா உங்களுக்கு இலை தேவை கிடையாது. இதுன்னா உங்களுக்கு இலை இருந்தால் ஓகே, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இலையில தான் வைக்கணும்லாம் கிடையாது. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே நமக்கு மாவு வெந்திருக்கு இல்லையா, அதனால் 10 நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு. நல்லா வெந்துருச்சு. இப்போது வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம வந்து இடியப்ப மாவு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பண்ணுறது தான். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. நமக்கும் வேலை ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கொஞ்சம் தானே. நான் இப்போ ஒரு கிளாஸ் போட்டிருந்தேன் இல்லையா, ஒரு 5 கொழுக்கட்டைக்கு வந்துருந்துச்சு. எனக்கு இது போதும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்குவோம். நம்ம பெரிய குடும்பமாக இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறது, அதை விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கையில பசங்க சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும் இல்லையா. அவங்க சாப்பிட்டுட்டு இன்னும் வேணும்னு கேட்டால் தான் நமக்கு ரொம்ப இதாக இருக்கும். அப்பாடா! அப்படின்ற மாரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.